தமிழகத்தின் தமிழ் சமுதாயத்தின் எதிர்கால சந்ததிகளை இந்த திமுக அரசாங்கம், முதல்வர் மு.க. ஸ்டாலினின் அரசாங்கம் அந்த சந்ததிகளை ஒன்றுமில்லாமல் செய்கிறார். அப்ப என்ன, எங்க தமிழ் இனத்தை அழித்து ஒழிக்கணும்? புரட்சி தலைவர் மாதிரி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாதிரி இப்ப இருக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருக்கு அந்த சினி புகழ் இல்லை, திரைப்பட புகழ் இல்லை. அதை தவிர அவங்களுடைய எந்த டேலண்ட்லயும், அவங்களுடைய அந்த சிந்தனைகள்லையும் அண்ணன் எதுலையுமே குறையும். கோவிட் பெருந்தொற்று, வரி வருவாய் கொஞ்சம் கூட இல்ல, யாருமே எந்த வேலையும் செய்யல, எந்த தொழிலும் நடக்கல. இந்த காலகட்டத்திலையும் மத்திய அரசாங்கம் கொடுக்கல, பணம் இல்ல, அதை பண்ண முடியலன்னு இன்னைக்கு முதலமைச்சர் மாதிரி அவரு புலம்பிக்கிட்டே இருக்கு. திமுகவின் தலைமை குடும்பம் அத்துணைய பாவங்களிலும் இதெல்லாம் வரக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இல்லை. அதனாலதான் நடிகர்கள்லாம் உடனடியா நான் முதலமைச்சராக சொல்ற தைரியம் எல்லாம் அதனாலதான். என் தமிழ் சமூகம் உழைத்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் வச்சு நீங்க 10,000 கோடி சம்பாதிச்சுட்டு நான் அத்தனை கோடி விட்டுட்டு வந்துட்டேன், 200 கோடி விட்டுட்டு வந்துட்டேன். 200 கோடி எல்லாம் அரசியல்ல ஒரு சாதாரண. தம்பி விஜய்க்கு அவருக்கா ஒன்றும் தெரியாது, தான் சிஎம் ஆயிட்டதாவே தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாயைக்குள்ள அவர் தனியா தானே இருப்பாரு, அப்படியே ஒரு வேற ஒரு உலகத்துல அப்படி. அப்ப தான் சிஎம்னே நினைச்சு. டேக்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் கலைமாமணி நிர்மலா பெரியசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் மஞ்சுளா. எனக்கு இந்த அரசியல் கலந்துரையாடல் இதெல்லாத்தையுமே கடந்து வெறும் அரசியல் மேடைகளில் மட்டும் இல்லாமல் பொது மேடைகள், நீங்கள் பங்கேற்கக்கூடிய பல மேடைகளில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான பேச்சு பார்த்து வியந்த தருணங்களை தாண்டி இப்போ ஒரு கலந்துரையாடல் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த சந்திப்பு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வாய்ப்புக்கு முதல்ல ரொம்ப நன்றி மேம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மாதிரி ஒரு இளைஞி யூத்து கிட்ட, ஜென்சி கிட்டெல்லாம் பேசுறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் அரசியல் பத்தி பேசுறதுங்கிறது ஒரு தீவிரமான ஒரு விஷயம். அது ஒரு நீங்க உங்க வயசுக்கு ஒரு நல்லா இவ்வளவு தூரம் பேசணும்னு வர்றது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஆமா, 38 ஆண்டுகள் கடந்தாச்சு, பல நிலைகள்ல பார்த்தாச்சு, எல்லா விதமான அதை பேசுறதுல ஒரு கருத்து பரிமாற்றம் தான். அது உண்மையிலேயே மகிழ்ச்சி. மேம நாங்க ஒரு செய்தியாளராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ரியாலிட்டி ஷோல பார்க்கும்பொழுது ஒரு நடுநிலையா இருந்து ஒரு தீர்ப்புகளை வழங்குற விஷயம் இருக்குல்ல, யார் மேல என்ன தப்பு அப்படிங்கறத விசாரிச்சு நடுநிலையா இருந்து எல்லா தீர்ப்புகளையும் கொடுத்தவங்க டக்குன்னு அரசியல்னு வரும்பொழுது ஏன் அதிமுகவை தேர்ந்தெடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதிமுகன்னும் பொழுது எந்த ஒரு விஷயத்துக்காக நிர்மலா பெரியசாமி அதிமுகவின் பக்கம் போனாங்க? அம்மாவுக்காக. அவ்வளவுதான். முழுக அதாவது முழுக்க நான் உங்களுக்கு தெரியும், திமுக சார்ந்த தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சியில் ரொம்ப வருஷம் இருந்தேன். அங்கே இருக்கிறப்போ மறைந்த தலைவர் திமுகவின் தலைவர் கலைஞர் அவர்களும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அந்த தமிழ் உங்களுக்கு அவங்க எல்லாருமே தயாளுமையா அம்மா எல்லாருமே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அங்கே அங்கே கூட அவரும் எல்லாரும் முன்னாடியும் கேட்டிருக்காரு. நான் நிறைய அரசு நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்குவேன். திமுகவில் மெம்பர் கூட, அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. அப்போ அரசியலுக்கு வாங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் அவர் கேட்டார். அதுக்கும் நிறைய சாட்சிகள் உண்டு. பெரிய தலைவர்கள் எல்லாரும் அதுக்கு அங்கே இருந்தப்போ கேட்டிருக்காரு. அப்போவும் எனக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அதுதான் எனக்கு சன் தொலைக்காட்சி வெளிவரதுக்கே காரணமாக அமைஞ்ச ஒரு முக்கியமான நிகழ்வாயிடுச்சு. நான் பண்ணது தப்பு எதுவும் பண்ணலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா அங்கேருந்து வந்துட்டோங்கிறது தெரிஞ்சு அம்மாவுக்கு ரொம்ப என்னுடைய செய்தி வாசிப்பு, அந்த வணக்கம், இதெல்லாம் ரொம்ப, நீங்கள் சொன்னீங்களே அந்த வணக்கம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, பார்ப்பாங்களாம் அவரோடவையும். உடனடியாக ஆள் அனுப்பிச்சு வர சொன்னாங்க. 2004 ஜூன் 16, பிப்ரவரி 7 நான் கடைசியாக சன் தொலைக்காட்சியில் செய்தி வாசித்தேன். அங்கேருந்து கூட வந்திருக்க மாட்டேன். அவங்க தொடர்ந்து ஒரு 2 மாதத்துக்கு போடாமையே வச்சுருந்தாங்க. அதாவது சார்ட் எவ்ரி மந்த் போடுவாங்க. ஸோ ஒரு 8 சார்ட்டில் நம்ம பேர் இல்லை, நம்ம என்ன பெரிய தவறு பண்ணோம், ஏதாவது ஒன்றுன்னா நம்ம தரப்பை சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும், இல்லைன்னா சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒன்றுமே இல்லாமல் டக்குன்னு பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் தவறு பண்ணலைன்னு நான் போய் ராஜ் தொலைக்காட்சியில் சேர்ந்துட்டேன். அப்போ அம்மா தெரிஞ்சு வெளியில் வேறு தொலைக்காட்சியில் வர்றாங்களா, அப்போ வெளியே வந்துட்டாங்களான்னு உடனே அம்மா அவ்வளவு பிரியமாக வர சொல்லி ஆள் அனுப்பி பேசினாங்க. 55 நிமிடங்கள். நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் கேட்குறவங்ககிட்ட எல்லாம், மீண்டும் சொல்கிறேன். ஜூன் 16, 2004 சென்னை தலைமைச் செயலகத்தில் அம்மாவும் நானும் மட்டும் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு, அன்றைக்கி விசிட்டர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு, என்னடா நம்மளை இன்னும் கூப்பிடலன்னு நான் டென்ஷனாக பார்த்துட்ருக்கேன். கடைசியாக என்னைய ஒரு
12 மணிக்கு அழைத்தவர்கள் 12:55 வரைக்கும் கிட்டத்தட்ட பேசினாங்க. ரொம்ப ஒரு தோழியை போல, ஒரு மூத்த சகோதரியை போல. எனக்கும் அப்போ ஒன்றும் எதிர்பார்ப்பும் இல்லை, எனக்கு நார்மலாகவே ஒரு பெரிய பயம் அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. எல்லாருமே ஒரு ஒரு நடிப்போட, ஒரு பயத்தோட, ஒரு ஒரு பெரிய மரியாதையோட அப்படியே பேசிக்கிட்டு இருந்தப்போ, ஒருத்தர் சாதாரணமான ஒரு எந்த மனசில் எந்த விகல்பமும் இல்லாமல் உரையாடுறது அவங்களுக்கு மகிழ்வாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ்வளோ நேரம் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றுமே தோணலை. அம்மா கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னேன். அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அங்கே கலைஞர் கேட்டப்போ எனக்கு ஒன்றும் தெரியல, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் சில விஷயங்கள் மற்றவர் நண்பர்களால் நடந்து அது ஒரு பெரிய ஒரு தவறாச்சு. ஒரு மாறி வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. இங்கேயும் வந்து அம்மா கேட்டப்போ அப்புறம் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. இஃப் இட் இஸ் பாலிடிக்ஸ், ஜாயின் அவர் பார்ட்டி. இஃப் இட் இஸ் மீடியா, ஜாயின் ஜெயா டிவி அப்படின்னு சொல்லி அது அப்படி அது அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. பயங்கர இன்டெலிஜென்ட். அடேங்கப்பா, பெரிய தலைவர்களாலாம் சும்மாலாம் இருக்க முடியாது. அது வந்து எல்லாருமே நான் பார்த்துருக்கேன். மறைந்த தலைவர் கலைஞர் உங்களோட பேசியிருக்கேன், நல்லா பழகியிருக்கேன். அவங்க வீட்டில் எல்லாத்தையும் தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா கூட அவ்வளோ க்ளோஸாக பழக முடியாது. ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பம் நீண்ட உரையாடல். அதுக்கப்புறம் கட்சியில் ஒரே வாரத்தில் சேர்த்துக்கிட்டாங்க. அது உடனே நான் சேரலை, கொஞ்ச நாள் காலம், ஒரு சில ஆண்டுகள் கழித்து தான் சேர்ந்தேன். அம்மாலாம் நீங்கள் வெளியில் என்ன டெரர்னு நினைப்பாங்க எல்லாரும். டெரராக இருக்க வேண்டிய இடத்துல டெரராக இருப்பாங்களா இருக்கும் இல்லையா? நம்மகிட்டலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா ரொம்ப மைண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன ஜோக் சொன்னால் கூட அப்படி சிரிப்பாங்க. குழந்தை மனசு அவங்களுக்கு தெரியுமா. அவங்க வந்து நான் மேலேருந்து மாடத்தில் அம்மா இருந்தப்பெல்லாம் ரெகுலராக நான் வந்து சட்டசபையை அட்டன் பண்ண போவேன். மேலேருந்து பார்த்துருக்கேன் பல முறை. அந்த எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இயக்கம் அதிமுக தொடர்ந்து இயங்கும்னு சொன்னாங்களே, அந்த டைம்லலாம் நான் மேலேருந்து பார்த்தேன். அதை பார்த்தீங்கன்னா அந்த அழகு, அந்த பெண்ணை இப்படி எடுக்கிறது, அதை எடுத்து எழுதி முடிச்சுட்டு அதை எடுத்து மூடுறது, அதை எடுத்து அங்கே வைக்கிறது, அது கூட ஒரு மேலேருந்து அப்படி ஒரு அழகாக இருக்கும். மாடத்துலேருந்து பார்க்குறப்போ ஒரு ஷீஸ் பியூட்டிஃபுல் ஆன் த ஹோல். வெறும் முகம், கலர் அது மட்டும் அல்ல, மைண்ட்ல இருந்து, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து, அவங்கள எல்லாமே தோரணை வந்து அந்த இடத்துல ஆமா, அது நேச்சுரலி, அதான் சொல்றேன், ஆன் தி ஹோல் அவங்களுடைய டோட்டல் பர்சனாலிட்டி அது வந்து அவங்க வந்து அவ்வளவோ ஒரு அழகு. இப்போ எங்க அண்ணன் எடப்பாடியாரை பார்த்தீங்கன்னா, பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை புரட்சி தலைவர் மாதிரி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாதிரி எங்க அண்ணன் இப்ப இருக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருக்கு அந்த சினி புகழ் இல்லை, திரைப்பட புகழ் இல்லை. அதை தவிர அவங்களுடைய எந்த டேலண்ட்லையும், அவங்களுடைய அந்த சிந்தனைகள்லையும் அண்ணன் எதுலையுமே குறையில்லை. அவர் வந்து இல்லைன்னா இயற்கை அல்லது இறைவன் தான் இது இன்னன்னாருக்கு இந்த இடம்னு சொல்லி கொடுக்குது. எவ்வளவோ பேர் இருக்க, வாய்ப்புகள் கூட வந்திருக்க, சில பேர் இலவகாத்த கிளியை போல காத்துக்கொண்டே இருக்க, என்னென்னவோ செய்து இந்த இயக்கத்தை எப்படியாவது தங்க பக்கம் இழுத்தரணும்னு எவ்வளோ பேர் எடுத்துக்கணும், இது என்னோடது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்னும் சில பேர் ரொம்ப புலம்பி தவிக்க, எடப்பாடியார்கிட்ட இந்த இயக்கம் சிக்குச்சு அப்படின்னா முழுக்க எங்கள் தலைவர்களுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய ஆசீர்வாதம், இயற்கையினுடைய செயல் அப்படி கொண்டு வந்து அவங்கவுங்கள அந்த இடத்துல உட்கார வைக்குது. ஏன்னா அவருக்கு அந்த திறமை இருக்கு. அந்த பார்க்கிற அந்த சிந்தனை ஓட்டம், அவர் வந்து 4.5 வருஷம் ஆட்சி பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் மக்கள் பேசுறாங்க, ரொம்ப நாளாவே பேசுறாங்க. நம்ம திமுக அரசு பொறுப்பேற்றதுலேருந்தே கொஞ்சம் 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க எல்லாரும். அதிலிருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அடடா யூபிஎஸ் ஆட்சி எவ்வளோ நல்லா இருந்தது, எவ்வளோ அமைதியாக இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வறட்சி வந்தது. அந்த வறட்சி காலம் உடனே வந்து கொரோனா வந்தது, கோவிட் பெருந்தொற்று. அது கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலே அவருடைய இதில் 1.5 வருடம் கடுமையாக இருந்தது. 2.5 வருடங்கள் அந்த தாக்கம் கூட இருந்தது. அந்த தாக்கம் இருந்துக்கிட்டே அதை சமாளித்தார், அற்புதமாக சமாளித்தார். உலக அளவில், குறிப்பாக இந்திய அளவில், தமிழ்நாட்டில் தான் டெத், அதாவது கோவிட் பெருந்தொற்று காரணமாக ஏற்பட்ட மரணங்கள் மிக குறைவு. அவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணார். வரி வருவாய் கொஞ்சம் கூட இல்லை, யாருமே எந்த வேலையும் செய்யலை, எந்த தொழிலும் நடக்கலை. அரசாங்கத்துக்கு எப்படி வருவாய் வரும்? வரல. அந்த காலகட்டத்திலையும் மத்திய அரசாங்கம் கொடுக்கல, பணம் இல்லை, சம்பளம் போட முடியல, அதை பண்ண முடியலன்னு இன்னைக்கு முதலமைச்சர் மாதிரி அவர் புலம்பிக்கிட்டே இருக்கல, மக்கள்கிட்ட அதை சொல்லிக்கிட்டே இருக்கல. 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழலை பண்ணிட்டு ஆதாரபூர்வமாக
4 லட்சம் கோடி ரூபாய் ஊழலை செய்துவிட்டு, ஆனா இப்ப இந்த பணமெல்லாம் 5 லட்சம் கோடி 5,19,000 கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு பல்வேறு வகையில இன்னைக்கு ஸ்டேட்டுடைய கடனை கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி நெருங்குற அளவுக்கு பண்ணிட்டு 72 ஆண்டுகள் சுதந்திரம் வாங்கிய கடன் 5 லட்சத்துக்கும் உள்ள இப்போ 9.5 லட்சம், இன்னைக்கு 9.25 லட்சம் கோடி கிட்ட வந்துருக்கும். இன்னும் ஒரு மாதம் இருக்கா, இந்த மாத கடைசியில் தான் எலெக்ஷன் அறிவிப்பு வரும். அதுல எவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்கிறத அப்புறம் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சியை இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய ஆட்சி, எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி, உண்மையிலேயே அவர் எவ்வளவு திறமைசாலிங்கிறதும். நான் என்ன புரட்சி தலைவரோட எம்ஜிஆரோட அம்மா கூட எல்லாம் கம்பேர் பண்றீங்களா? எஸ், கம்பேர் பண்றதுக்கான எல்லா காரணங்களும் தகுதிகளும் எங்கள் அண்ணனுக்கு இருக்கிறதுங்கிறது தான் நான் சொல்றதுக்காக உங்களை இது சொல்றேன். 2,500 ரூபாய் கொடுத்தாரு பொங்கலுக்கு, 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் ஒவ்வொரு இதுலேயும் கொடுத்தாரு. அது இல்லாம ரேஷன் பொருட்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ, அம்மா உணவகத்துல சாப்பாடு எல்லாருக்கும் ஃப்ரீ, மாணவர்களுடைய சிரமம் புரிஞ்சு ஆன்லைன்ல எவ்வளவு பேரத்தினால படிக்க முடியும், எல்லாருக்கும் ஆல் பாஸ், எவ்வளவு பண்ணாருங்க. அந்த சூழ்நிலையில 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 67 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 4 விவசாய கல்லூரிகள், கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் ஒரு 1600 கோடியில, இப்படி கிரிக்கெட் அகாடமி எல்லாம், இதெல்லாம் பார்த்து இன்னும் சொல்ல போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இருக்க மாதிரி போதை பழக்கமும் இன்னைக்கு இருக்க மாதிரியா இருந்தது? இன்னைக்கு எவ்வளவு மோசமா இருக்கு இல்லையா? போதை பழக்கமெல்லாம் இன்னைக்கு தலைவிரித்து ஆடுது. எந்த அளவுக்கு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் எல்லாம் தமிழகத்தின் தமிழ் சமுதாயத்தின் எதிர்கால சந்ததிகளை இந்த திமுக அரசாங்கம், முதல்வர் மு க ஸ்டாலினின் அரசாங்கம் அந்த சந்ததிகளை ஒன்றுமில்லாமல் செய்கிறது. அப்ப என்ன, எங்க தமிழ் இனத்தை அழித்து ஒழிக்கணும்னு பாக்குறீங்களா? இப்படி ட்ரக்ஸையும் இப்படி குடியையும் இப்படியே பழகிட்டு இருந்தாங்கன்னா இது குடியாவது ஒரு 10-15 வருடம் தாங்கும். இது உடனடியா அவங்களுக்குள்ள வெறியேற்றிடும் போல இருக்கு. பாருங்க, டீச்சர்ஸையே குத்துறது, சக மாணவர்கள்கிட்ட அடிக்கிறது. பாருங்க, ஒரு ரீல் போடுறேன்னு சொல்லிட்டு திருத்தணி பக்கத்துல வடமாநில இளைஞர் ஒருத்தரை கூட்டிட்டு போய் பார்த்துருப்பீங்கல்ல, ரீல்ஸ் போடுறாங்க. அவங்க போதை மாத்திரைகளை ஏதோ சாப்பிட்டு இருந்ததுனாலதான் அவ்வளோ கடுமையான ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு ஆளானாங்க. இப்போ இங்க பக்கத்துல இந்திரா நகர்ல இல்லையா, ஒரு மூட்டையில, இதெல்லாம் என்ன சினிமா, தெலுங்கு சினிமால பார்ப்போம் நம்ம, மூட்டையில ரத்தம் வடிய ஒரு மூட்டை கிடந்திருக்குது. போலீஸ் வர சொல்லி பார்த்தா ஒரு இளைஞர், வடமாநில இளைஞர் இருக்கிறாரு. அந்த பகுதியில ஒரு பில்டிங் வாட்ச்மேனா ஒரு சின்ன 2 வயது ஆண் குழந்தையும் சுமை, இவருக்கே வயசு 21னா அந்த பொண்ணுக்கு இன்னும் வயசு கம்மியா இருந்திருக்கும். 2 பேரும் ஏதோ ஊர்ல இருந்து இங்க பிழைக்க ஏதாவது கொஞ்சம் இங்க ஒரு 10,000 20,000 சேர்த்தி கிடைக்குமோன்னு வந்தவங்கள, நம்ம நம்பி வந்தவங்கள, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அல்லவா, அப்படித்தானே இது வரைக்கும் எல்லாரும் வாழ வச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஒர்க்கிங் செக்டர்ல வடமாநிலத்தவர் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதுக்கு நம்ம ஆட்கள் இன்னும் அதிகமாக டெடிகேட்டடாக அர்ப்பணிப்புணர்வோட வேலை செய்யணும். இன்னும் இந்த டாஸ்மாக்கு மற்ற இந்த போதை இதையெல்லாம் விட்டுட்டு படிக்கணும், இல்லை ஒரு தொழிலை கற்றுக்கணும், அதை சின்சியராக வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா எல்லாருக்குமே இங்கே வாய்ப்பு இருக்குது. அவங்க மேலே நம்ம ஆத்திரப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி கொலை பண்ணி அந்த குழந்தைய அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னா, அந்த இளைஞர்கள் அவங்க வடமாநில இளைஞர்கள்னு போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்ததா, அதில் டவுட் இருக்குது எனக்கெல்லாம். உண்மையிலேயே அப்படி இருக்குமா, இல்லை திமுக அரசாங்கம் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றக்கூடிய ஒரு கெட்டிக்காரத்தனம் அவங்களுக்கு இருக்குது? அது கெட்டிக்காரத்தனம்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்குது. இது எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. வடமாநில இளைஞர்களாகவே இருக்கட்டும், போலீஸ் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். போலீஸ் தானே அல்டிமேட், நமக்கு அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அப்படி அவர் இருந்தாலும் அவன் இந்திய இளைஞர் அவங்களுக்குள்ள எப்படி இந்த வெறி வரும்? அந்த வெறி ஏன் வருது? போதைனால வருது. அப்ப போதைப் பொருள் சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அவ்வளவு தூரம் கிடைக்குது. கிராமத்துல, உள்ளார்ந்த கிராமங்களுக்கு சர்வ சாதாரணமா சப்ளை ஆகுது. இதுக்கு முழுக்க நாம் திமுக தலைமை குடும்பத்தை தான் நம்ம நேரடியாக எல்லா விரல்களும் சுட்டுவது அவங்கள தான். என்ன இவ்வளோ பெரிய பழி அவங்க மேலே போடுறீங்கன்னு நீங்க கேட்கலாம். இல்லை, அது அவங்க தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா எதை சொல்றோம்னா, சர்வதேச கடத்தல் மன்னன், போதை மருந்து மாஃபியா ஜாஃபர் சாதிக், அவருக்கு அவருக்கு
அயலக அணியில துணை அமைப்பாளர்னு ஒரு பதவி கொடுத்து அவர்கிட்ட பணம் வாங்கி நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு அவர்கிட்ட பணம் வாங்கி திமுக தலைமை குடும்பத்தின் பெண் ஒருத்தர் சினிமா எடுத்தாங்க. அது எல்லா பக்கமும் வந்தது. இது போதாதா உங்களுக்கு? கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? இது போதாதா? இது 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 தெரியுது இல்லையா? அதனாலதான் நம்ம சொல்றோம். இப்போவும் அமைச்சர்கள்லாம் இப்போ வர்றதாக நிறைய அந்த ஊழல் வந்து 4 லட்சம் கோடிக்கு எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார், எங்களோட மூத்த அமைச்சர்கள் அண்ணன் KPM அவங்களோட தலைமையில போய் ஆளுநரை பார்த்து கொடுத்துருப்பாங்க. மக்கள் பவன்ல நீங்க பார்த்துருப்பீங்க. 4 லட்சம் கோடிக்கும் 3,88,000 கோடி அவங்க அன்னைக்கு கொடுத்தது மட்டும் ஆதாரம் இருக்கிறது, ஆதாரபூர்வமாக கொடுத்துட்டு வந்திருக்கோம். அது என்ன மாயமோ, டெல்லிக்கு போறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. அது நடவடிக்கை இன்னும் இல்லை. இடி வருது, கண்டுபிடிக்கிறாங்க, வெளியில வருது, அதுக்கப்புறம் பார்த்தா நடவடிக்கை இல்லை. அப்படி இருக்குது. அது ஏன்னு தெரியல. அது நம்ம என்ன நடக்குது, அது எப்போ எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அவ்வளோ மோசமான ஒரு அவலமான ஆட்சியை, எல்லா தரப்பு மக்களும் வெறுத்தொதுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்குது இன்னைக்கு நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய திமுக அரசாங்கம். அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நடந்துருச்சு. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமைச்சர்கள்லாம் இப்போ கூட நேத்தெல்லாம் வந்த ஒரு புலனாய்வு பத்திரிகையில் கூட அமைச்சர்கள்லாம் எல்லாத்தையும் ஒவ்வொரு தொகுதிகளை எலெக்ஷன் செலவை பார்த்துக்கணும்னு சொல்லி போட்டுட்டாங்களாம். எல்லாருக்கும் ஏற்கனவே கொடுத்திருந்ததை விட அதிகமான தொகுதிகள் போட்டிருக்காங்களாம். பொறுப்புன்னு சொன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய செலவுகளை அந்த அமைச்சர்கள் பார்த்துக்கணும். அப்போ 2 மடங்கு 3 மடங்கு செலவு அதிகமாகுதான். அப்படிங்கிறப்ப புத்திசாலி அமைச்சர்கள்லாம் இன்னும் இருக்கிறதுல அப்படியே ஸ்குவீஸ் பண்றாங்க. எல்லாத்துக்கிட்டையும் எப்படியும் அது வாங்கணும்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள மக்களை கசக்கி பிடி ஆரம்பிச்சுட்டாங்களாம். மற்றவர்கள் புலம்புறாங்களாம், 80% கொண்டு போய் உங்க ஃபேமிலிக்கு தானே கொடுத்தோம், சம்பாதிச்சதுல வந்த வருமானத்துல 80% உங்களுக்கு தானே கொடுத்தோம், 20% தானே நாங்க வச்சுக்கிட்டோம், அதுல தானே இந்த மாநாடு செலவு, கட்சி செலவு, எல்லா செலவுகளையும் நாங்க கம்ப்ளீட், நீங்க வந்து போற செலவுன்னு அத்தனையும் நாங்க பார்த்துக்கிட்டோம், இன்னும் என்ன மிச்சம் இருக்கும், இப்போ இத்தனை தொகுதிக்கு எங்களை பார்த்துக்க சொல்றாங்கன்னு புலனாய்வு பத்திரிகையில நேற்று வந்து பத்திரிகையில இருந்தது. அப்ப என்ன தெரியுதுன்னா, எல்லாமே தலைமை குடும்பத்துக்கு போயிருக்கு. ஆக என் மாநிலத்தை, நம் தமிழ் தேசத்தின் ஒரு வளங்களை எல்லாம், நமக்கு கிடைத்திருக்க வேண்டிய எல்லா திட்டங்களை எல்லாம் அந்த ஒரு குடும்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. திமுகவின் தலைமை குடும்பம் அத்துணைய பாவங்களிலும், இதெல்லாம் பாவம் இல்லையா? யாருக்கு இன்னைக்கெல்லாம் தர்ம நியாயத்தை பத்தி கவலைப்படுறது இல்லை. யாரும் பாவங்களை பத்தி ஐயோ இது பாவமேன்னு கூட நினைக்கிறது இல்லை. எப்படியோ ஒண்ணு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வெற்றிங்கிறது எப்படி வேணாலும் இருந்து வர்றதல்ல வெற்றி. இருக்க வேண்டிய நியமப்படி இருந்து வர்றதுதான் வெற்றி. உங்களுடைய தகுதியை ப்ரூவ் பண்ணி வர்றதுதான் வெற்றி இல்லையா? அந்த வெற்றியை பத்தி இப்ப யாரும் கவலைப்படுறது இல்லை. எல்லாம் வேற மாதிரி உலகம் போகுது. வரக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இல்லை. அதனாலதான் நடிகர்கள்லாம் 30 வந்து திடீர்னு வந்துட்டு இந்த மக்களுக்காக எதுவுமே செய்யாம இருந்துட்டு வந்து உடனடியா நான் வந்து முதலமைச்சராக சொல்ற தைரியம் எல்லாம் அதனாலதான் வருது. நிச்சயமா நீங்க நிறைய இடங்கள்ல பேசும்பொழுது எடப்பாடியார் மேல ஒரு உரிமை கொண்டு ஒரு அண்ணன் எல்லாத்தையுமே சரியா வழிநடத்துறாருங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிங்க. ஆனா இப்ப வரைக்குமே எடப்பாடி அவர்கள் மீதான ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி கூட எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வைக்கிறார். இந்த மாதிரியான ஃபுல் நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதை எடப்பாடியார் எப்படி எதிர்கொள்றாரு? அவர் அசால்ட் அப்படி சொல்லுவாங்கல்ல, அசால்ட்டான்னு சொல்லி, அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல கூட டீல் பண்ண மாட்டார், அப்படி திரும்பிக்குவார். அவருக்கு தெரியும் இதெல்லாம் அரசியலுக்காக பேசிட்டு இருக்காங்க, இது வந்து அரசியல் செய்வதற்காக திரும்ப புனையப்படுற கதைகள். வந்து அம்மா மாதிரியான ஒரு தலைவர் இறந்து போய், எப்பேற்பட்ட மேசிவ், எப்பேற்பட்ட பாப்புலாரிட்டி உள்ள லீடர், அவங்க இறந்து போய் அந்த இடத்தை ஃபில் பண்ணி, அந்த வேக்கும் வெற்றிடம் எவ்வளோ பெருசு இருந்தது எங்கள் கட்சியில். அதுவும் அவங்க இறந்து போன விதம் இன்னும் நினச்சா கூட எங்களால் எல்லாம் தாங்கிக்க முடியாது பேசணும்னா. அப்படி ஒரு மர்ம மரணமாக அம்மாவுடைய மரணம் இருந்து, அதற்கு பிறகு அம்மாவுடைய இடத்தில் அமர்ந்து அந்த ஆட்சியை தொடர்வதற்கே ஒரு கெத்து வேணும், ஒரு கட்ஸ். எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சியை தன் கைவசம் கொண்டு வந்து அந்த கட்டமைப்பை பண்றதுக்கு ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பாடுபட்டாங்களோ அதுக்கு ஈக்குவலா அதை விட கூடுதலான ஒரு பாடுதான் எடப்பாடி அவர்கள். சாதாரண மனிதன், சாமானியன். இவங்க எல்லாம் அப்படி பேசுறதுக்கு என்ன தெரியுமா காரணம்?
அவர் விவசாயி, சாமானியன், சாதாரணமாக இருந்து மேலே வர்றவங்கள இவங்க ஏத்துக்கிறது இல்லை. தமிழ் சமூகத்துல இப்போ ஒரு மோசமான மனோவியாதி எல்லா பக்கமும் வந்துருச்சு. சினிமால இருந்து வரணும், சீரியல்லையாவது நம்ம முதலமைச்சர் மாதிரி ஒரு எக்ஸ் சீரியல் நடிகராவது இருக்கணும், நடிக்கவே தெரியலினாலும் நடிக்கணும். தம்பி உதயநிதி பண்றாருல்ல, நடிக்கவே தெரியலினாலும் பணத்தை போட்டு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படியாவது இருக்கணும். இது இல்லைன்னா நம்மளுடைய சமூகத்துல தொடர்பே இல்லாதவங்க எல்லாம், என் தமிழ் சமூகம் உழைத்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் வச்சு நீங்க பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன், நான் அத்தனை கோடி விட்டுட்டு வந்துட்டேன், 200 கோடி விட்டுட்டு வந்துட்டேன். 200 கோடி எல்லாம் அரசியல்ல ஒரு சாதாரண பணம். அரசியல் செலவுகள்ல அரசியல்ல அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு 4 தொகுதிக்கு ஆக வேண்டிய செலவு 4-5 தொகுதிக்கு எலெக்ஷன் டைம்ல, இதெல்லாம் ஒரு பெரிய இதல்ல. அதுவும் நாங்கள் கேள்விப்படுகிறோம், ரொம்ப நாளா கேள்விப்பட்டு இருக்கிறோம், மிகப்பெரிய பணம் யாரோ கொடுத்து யாரோ உடைய பி டீம் தான் விஜய் என்று நமக்கு தெரியுது. ஆனா அது வேற இங்கே இருக்குமா அங்கே இருக்குமான்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு. அதனால அது அப்படியே இருக்கட்டும். ஆனா 5 வருடங்கள் அவர் நடித்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வாங்கிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ற அந்த விசில் குழந்தைகளுக்கு, அந்த இளைஞர்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ ஏன் நீங்கள் தான் வரணுமா? அன்னைக்கு எங்க எலக்ட்ரீஷியன் சொன்னாரு, மேடம் என்னோட இவங்க யாரு, என்னோட மச்சான் உட ஃப்ரெண்டு ஊர்ல இருக்காங்க, நாகர்கோவில் பக்கம் எங்கேயோ. அவனை கேட்டா அவன் டிவிக்கு ஏதோ தீவிரமாயிட்டான் இப்போ. என்னடா அவங்க என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, இல்ல பின்ன நாங்க என்ன இவங்களையெல்லாம் என்ன எடப்பாடியாரு மற்றவங்களையெல்லாம் சிஎம் ஆக்குறதுக்கா நாங்க இருக்கோம், நாங்க வர வேண்டாமான்னு. எப்படி வர முடியும்? அந்த குழந்தை அந்த பசங்களுக்கு யார் சொல்லி கொடுக்கறது? நீங்க கொஞ்சம் பேர் விசில் அடிக்கிறீங்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் எவ்வளவு பெரிய கட்சி அதிமுக, திமுக எவ்வளவு பெரிய கட்சி, இங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் ஒருத்தரும் அங்க இங்கெல்லாம் மாறல. 2 கட்சியில இருக்கிற பெரிய கட்சிகள்ல 2 பெரும் கட்சிகள் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. எப்படி அது மாறும்னு நினைக்கிறீங்க? அவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க? அதாவது ப்ரூவன் சிஎம் எங்கன்னு நீங்க கூட கேட்டீங்க. சாதாரண மனிதன்கிறது தான் அவருக்கு இருக்கிற, நம்ம அதுல இருந்து தான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். சினிமா நடிகர்களை எந்த அளவுக்கு, அதுவும் இளைய சமுதாயம் எப்படி போதை மாத்திரைக்கு அடிமையாகுதோ, எப்படி குடிக்க அடிமையாகுதோ, எப்படி படம் எடுக்கிறாரு விஜய். மாஸ்டர்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே அதெல்லாம் கொடுமை. அதுல எந்நேரமும் குடிச்சிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட படம் முடியற வரைக்குமே குடிச்சுக்கிட்டே இருக்கு. நானும் ஒரு ஓடிடியில தான் பார்த்தேன். அதுவும் விட்டு விட்டு. உங்க படத்தையெல்லாம் எதுவும் நான் போய் தியேட்டர்ல எல்லாம் பார்க்குற பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. பார்த்தா எப்பதான் இந்த பாட்டில் இந்த பையன் விடுவாருன்னு பார்த்தா அப்படி நிக்கவே இல்லை. கடைசியில பார்த்தா அவர் காலேஜ் லெக்சரர் வேற, ஒரு கல்லூரி பேராசிரியராக வந்து கொண்டு ஒரு கேரக்டர்னாலும் பார்க்குறவங்க அதை உண்மைதானே அந்த 3.5 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்குறாங்க. எப்பேற்பட்ட துரோகம் இந்த சமூகத்துக்கு நீங்க பண்றீங்க. விஷத்தை விதைக்கிறீங்க, தவறான எண்ணங்களை விதைக்கிறீங்க. அப்ப பார்க்குற பையன் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ற மென்டாலிட்டியில இருக்கிற, போதை மாத்திரைக்கும் குடிக்கும் சமமான போதையை, சினிமா போதையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தமிழச்சி பெத்த தங்கங்கள்லாம் என்ன பண்ணும்? அப்ப குடிக்கிறது தப்பு இல்ல, ப்ரொஃபஸரா இருந்துட்டு நம்ம தலைவரே குடிக்கிறாரு, நம்ம குடிச்சா என்ன நினைக்காதா? நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஈக்குவலா பேசிக்கிறீங்க. அவர் படத்துல அந்த காலகட்டத்துல சமுதாயத்தையே வழி நடத்தினார். அவர் பெற்ற தாயை மதிக்கணும், பெண்களை மதிக்கணும், உழைக்கணும், உழைத்து சம்பாதிக்கணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அப்படியே அவர் அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய கருத்துக்கள்லாம், இதெல்லாம் நிறைய கருத்துக்களை அவர் விதைச்சிருப்பார் அவருடைய ரசிகர் பெருமக்களுக்கு. அதனாலதான் இந்த கட்சி அவரை ஃபாலோ பண்ற சினிமா ரசிகர்கள் கூட்டமாக இருந்திருந்தால் கூட அந்த காலகட்டத்தில் இவ்வளோ தூரம் ஒரு கட்டமைப்போட, ஒரு ஒழுக்கமாக, ஒரு நெறியோடு வருகிறது என்றால் அதற்கு காரணம் அவர் போட்ட விதை. நிச்சயமா அவங்க கம்பேர் பண்ற 2 கட்சிகளுடைய கட்டமைப்பை பார்க்க வேண்டாமா? எங்க இருந்து வந்திருக்கு விதை, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு விதைங்கிற அந்த ஒரு பொது அறிவே இல்லையா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா இப்ப எனக்கு என்ன, நிறைய பேர் பேசும்பொழுது சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை தாவேகா அதிமுகவோட கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, திமுகவை கவிழ்க்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இன்னும் அப்படி பேசுறாங்கிறீங்களா? அதாவது தம்பி விஜய்க்கு அவருக்கா ஒன்றும் தெரியாது. அவருக்கு சிஎம் ஆகணும், நான் சிஎம் ஆயிட்டேன். அவரை நெருங்கி பழகிறவங்க எல்லாம் சொல்றது எனக்கு அந்த வட்டாரத்தில் சில பேரை தெரியும். அதுல பார்த்தா அவருக்கு தான் சிஎம் ஆயிட்டதாவே தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க, ஒரு மாயைக்குள்ள.
அவர் தனியாகத்தானே இருப்பார், தனியாக தானே அப்படியே ஒரு வேற ஒரு உலகத்தில் அப்படி அப்போ தான் சிஎம்னே நினச்சிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பாவம், அவருக்கு படிக்கிற பழக்கமும் கிடையாது, வெளி உலகம் ஒரு பத்திரிகைகள் படிக்கிற பழக்கமோ இல்லை ஒரு பெரிய தலைவர்களுடைய பழகிய பழக்கமோ எதுவுமே கிடையாது. அதனால கூட இருக்க ஒரு 2-3 பேர் போட்டு கொடுக்குற திட்டங்கள் தான் அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பிக்கிறார். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்க முதல்லையே அவங்க அப்பா கூட இருந்திருக்கணும். அதைத்தான் நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் அவங்க அப்பாவை அறிவேன்னா, அம்மா அப்பா எல்லாம் அவங்கெல்லாம் கூட இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக இப்படி ஒரு தப்பான இதுக்கு அவர் போயிருக்க மாட்டார். அவருக்கு கூட இருக்கவங்க சரியாக சொல்லி கொடுக்காதனுடைய விளைவு தான். சொல்லி கொடுத்துருந்தா அழகாக அதிமுக கூட்டணிக்கு ஆரம்பத்திலேயே வந்திருந்தா எங்களுக்கும் அது ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். அவங்களுக்கும் அவர் துணை முதல்வர் கூட அவர் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் எதிர்பார்த்ததும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததும் நம்ம மறுப்பதற்கு இல்லை. அது ஒரு நல்ல அற்புதமான கூட்டணியாக இருந்திருக்கும் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை. என்ன நிர்பந்தமோ, யாருடைய பி டீம் அவருன்னு நமக்கு தெரியாது இல்லை. அந்த பி டீம்காரங்க அவர் கூட இருக்கிற நெருங்கினவங்களை வச்சிருக்கலாம்ல. அப்போ யார் அவரை தவறாக வழி நடத்துனாங்களோ, நம்ம தனியாக நீங்கள் தான் சிஎம், தனியாக நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அவரை தவறாக வழி நடத்தியிருக்காங்க. இப்போ அந்த சான்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இனிமே வருமாங்கிறதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் தான் சொல்லணும், அவர் தம்பி விஜய் தான் சொல்லணும். இதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நிச்சயமா இந்த ஒரு கலந்துரையாடலுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி.